ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நிறைய பாரம் ஏற்றிட்டு ஒரு லாரி போகுது. லாரிக்கு பின்னாடியே ஒரு பைக், அந்த பைக்கில் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த லாரி திரும்புறதுக்காக இந்த திருப்பில் திரும்பிட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்கு. பின்னாடி போயிட்டு இருந்த பைக்கு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. திரும்புறதுக்கான நேரமும் இல்லை. அதை விட வேகமாக லாரி வந்துட்டே இருக்குது. இந்த நிகழ்வு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதனால உடனே திரும்புறதுக்கு சுதாரிக்கிறதுக்குள்ள லாரி வேகமாக வந்து தட்டிடுச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லாரி டிரைவருக்கு ஒரு சந்தேகம் வந்து லாரியை நிறுத்திட்டு திரும்ப கீழே இறங்கி வந்திருக்கிறாரு. நினைச்சு பார்க்க முடியாதது தான் எல்லாம் நடந்து முடியறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு பெரிய உருளை மேலே ஏறி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறத தான் பார்க்குறோம். இதில் ஏறுறதுக்கே 2 ஏணி வச்சு தான் ஏறி இருக்கிறாங்க. இப்போ அதுலேருந்து கீழே இறங்கி வரதுக்கும் அந்த ஏணி மூலமாக தான் இறங்கி வரணும். இதில் தான் 3 பேர் உட்காந்து முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் தெரியாமல் இதை ஆன் பண்ணி விட்டுருக்குறாங்க. அதனால் அந்த கனமான உருளை வேகமாக சுழல ஆரம்பிச்சது. இந்த 3 பேரையும் சேர்த்தே சுழட்டிட்டு போகுது பாருங்க. யாருமே எதிர்பார்க்கல தான். நிறைய புகையோடு சேர்ந்து அங்கே இருக்கிற ஏணியும் சேர்த்து இழுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கேமராவை பார்த்து தான் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் கூட மறக்க முடியாத சம்பவம் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப வித்தியாசமான சம்பவம். இங்கே ஒரு பெரிய மிஷினுக்கு கீழே தான் அந்த 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேட்ச் மாதிரி இருக்கிற அந்த பொருளை 2 பேரும் சரியாக கீழே போட்டுட்டு இந்த மிஷினை ஆன் பண்ணி விடுறது தான் வேலை. 2 பேரும் சேர்ந்தே போட்டதுனால இவர் போட்டுட்டு வேகமாக மிஷினை ஆன் பண்ணுறதுக்காக வந்துட்டாரு. அந்த பக்கத்தில் நின்று அதுதான் இன்னும் சரி பண்ணிட்டு இருக்கிறாரே தவிர அந்த இடத்த விட்டு இன்னும் நகரல. இந்த விஷயம் தெரியாம இவரும் ஆன் பண்ணிட்டு அங்க போய் பார்த்தா மிஷின் அதுக்குள்ள கீழே இறங்கி வந்திருந்து இவர் கீழே மாட்டி இருக்கிறாரு. இவர் அடியில மாட்டி இருக்கிற விஷயமே அவருக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்தே தான் வேலை பார்த்தாங்க. ஆனா அடுத்த செகண்டே இப்படி விசித்திரமா நடந்திருக்கு. அந்த இடத்துல கேமரா இருந்ததுனால தான் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கண் தட்டுறதுக்குள்ள நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம் தான். இந்த பெரிய கேட்டை இவர் திறந்து விடுறாரு. இதை திறக்கிறத பக்கத்தில் நிற்கிற இவருமே பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. இந்த கேட்டு மேலே போய் அப்படியே லாக் ஆகிக்கணும். அது லாக் ஆகுதா அப்படின்னு தான் இவர் பார்த்துட்டே நிற்கிறாரு. அதுக்குள்ள பக்கத்தில் நின்றவர் கரெக்டாக அந்த கேட்டுக்கு நேரம் வந்து நிற்கிறாரு. மேலே போன கேட்டு லாக் ஆகாம சரணி கீழே இறங்கி வந்துடுச்சு. 2 பேருமே இதை எதிர்பார்க்கல தான். அவர் மேலே விழுந்துடுச்சு பாருங்களேன். ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இடம். இது தெரிஞ்சுதான் மேலே கேட்டை தள்ளி விட்டவர் அது லாக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. பக்கத்தில் நின்றவர் ரொம்ப சாதாரணமாக இருந்ததுனால இதை பற்றி யோசிக்கவே இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இங்கே ஒரு பெரிய ஏணியில் ஏறுறதை தான் பார்க்குறோம். ஆனால் அந்த ஏணியோட அமைப்பே சரியில்லை. ஆள் ஏற அந்த ஏணி அப்படியே சறுக்கிட்டு போகுது. தரையுமே ரொம்ப வழுக்கிற டைல்ஸாக இருந்தது. இந்த லேடி மட்டும்தான் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த ஏணியை கீழே வலுவாக பிடிச்சி நிறுத்துறதுக்கு எதுவும் இல்லாததுனால வெயிட் மேலே போக அப்படியே சறுக்கிட்டு கீழே விழுந்துடுச்சு. பாதியில் விழுந்தா கூட கொஞ்சம் சுதாரிச்சிடலாம். ஆனால் அவர் ரொம்ப உயரத்துக்கு ஏறினதுக்கு அப்புறம் பொத்துன்னு கீழே விழுந்திருக்கு. ஏதோ அந்த பாக்ஸில் பட்டு கீழே விழுந்ததுனால கொஞ்சம் மெதுவாக கீழே விழுந்திருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இப்போதான் அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுருக்கிறாரு. அது மேலே போகுது. அதில் வேலை பார்க்குறதுக்கு தான் ரெடி அதுக்கு கீழே வந்து நிற்கிறாரு. ஆனால் மேலே போன மிஷின் அப்படியே திடீர்னு அவரையும் சேர்த்து தள்ளிட்டு கீழே விழுந்துடுச்சு. எப்பவும் அது மேலே தான் போகும். அந்த நம்பிக்கையில தான் அவருமே நின்று இருக்கிறாரு. ஆனால் இது எதிர்பாராம இப்படி நடந்துடுச்சு. மேலே இருந்த இரும்பு தட்டு பொத்துன்னு கீழே விழுறதுக்கு ஒரு நொடி பொழுது தான் இருந்தது. அதனால அவரால் சுதாரிக்கவே முடியல. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஒரு பெரிய ட்ரக் போகிறத பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி ரிவர்ஸில் ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு பெரிய ட்ரக் போகுது, ரொம்ப நீளமானது. அந்த ரிவர்ஸில் வந்த வண்டி கவனிக்காம வேகமாக வந்து இது மேலேயே மோதி இருக்கு. மோதின வேகத்தில் இந்த பெரிய ட்ரக் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, டேங்க் முழுக்க இருந்த நிறைய எரிபொருள் மொத்தமாகவே ரோடு முழுக்க வந்துடுச்சு. ஒரு செகண்ட்ல திடுது நெருப்புமே வந்துடுச்சு. நினைச்சு பார்க்க முடியாத சம்பவம். எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு முன்னாடி கிரவுண்ட்ல வந்து நின்று ஒரு ஆந்தையை தான் பார்க்குறோம். கரெக்டா கேமரா முன்னாடி வந்து நின்று இது என்னன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்கு. பின்னாடி இருக்கிற எல்லாரும் இதே ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி சூப்பரா ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஆந்தை தான் அன்னைக்கு சீஃப் கெஸ்ட். அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குறது பாலைவனத்துல தண்ணி நிரப்புறது தான். அங்கே இருக்கிற விலங்குகள் உயிரினங்களுக்கு தண்ணி தேவைப்படும். ஆனால் அங்கே தண்ணியை பார்க்குறதே ரொம்ப அபூர்வம் தான். அதனால இந்த மாதிரி டேங்கில் தண்ணி கொண்டு போய், அதுவும் ரொம்ப வெயில் காலங்களில் சின்ன குட்டைகள் குளங்கள் எல்லாம் அங்கங்கே வெட்டி வச்சிருப்பாங்க. அது முழுக்க தண்ணியை நிறச்சி விட்டுருவாங்க. இதனால அங்கே இருக்க உயிரினங்கள் வறட்சியை கொஞ்சம் சமாளிக்க முடியும். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் இவர் சேரில் சாஞ்சிட்டே ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாரு. பூனைகளோட அட்டகாசத்தை பாருங்க. இந்த பூனை தூங்குறதுக்காக மேலே கபோர்டுக்கு வந்திருக்கு. இப்போ நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. கீழே இறங்கி போகணும். ஒரு பாக்ஸையும் சேர்த்து கீழே தள்ளி விட்டுருக்கு பாருங்க. அவர் மேலே ஆளு கீழே உட்காந்துருந்தாரு. அவர் தலை மேலே பொத்துன்னு விழுந்திருக்கு. பூனை இருந்த இடம் தெரியாம ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. அடுத்தது எங்க இந்த வீடியோல மாடியில இருந்து ஜம்ப் பண்ணி இந்த கம்பிகளுக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட ஒரு பூனையை தான் பாக்குறோம். இது கீழே விழாம பிடிக்கிறதுக்காக எப்படி ரெடியா இருக்கிறாங்க பாருங்க. நினைச்ச மாதிரி அதுவும் இந்த தற்காலிக தொட்டில வந்து விழுந்தது. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரொம்ப புத்திசாலியான ஒரு காகத்தை தான் பாக்குறோம். எப்படி கலரான இந்த பக்கெட்லாம் எடுத்து கரெக்டாக அடுக்கி வைக்கிது பாருங்க. பொதுவாகவே காகம் ரொம்ப புத்திசாலி தான் அப்படிங்கிறது இப்போவும் நிரூபணம் ஆயிடுச்சு.
பயங்கர ஆளாக இருக்கும் போலயே. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, ராத்திரி நேரத்தில் யாரும் இல்லாத ரோட்லேருந்து பூனை நடந்து வந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஆந்தை மேலேயே பறந்து வந்து அந்த பூனையை தட்டிட்டு போயிருக்கு. பூனை அவ்வளவுதான் என்னவோ ஏதோ அப்படின்னு நினச்சி ஒரே ஓட்டமாக வீட்டுக்கே ஓடி போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, 2 மான்கள் சண்டை போட்டிருக்கு. சண்டை போட்ட வேகத்தில் 2 மான்களோட கொம்பும் சேர்ந்து ஒன்னோட ஒன்று பின்னிக்கிச்சு. 2 கொம்புமே சிக்கிக்கிட்டதுனால மானால் வெளியே வரவே முடியல. இதை பார்த்த ஒருத்தர் அந்த கொம்புகளை பிரித்து விட்டுருக்கிறாரு. ஒரு மான் அந்த பக்கமாக சுத்த, இந்த மான் இந்த பக்கமாக சுத்த அப்படின்னு கொஞ்ச நேரமாக தண்ணிக்குள்ளே தான் இவ்வளோ அட்டகாசம். எப்படியோ இவர் கண்ணில் பட்டதுனால அதை பிரித்து விட்டு கடைசியில் 2ம் வெவ்வேறு திசையை பார்த்து ஓடி இருக்கு. சண்டை போடுறதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கு போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பனி பிரதேசத்தில் இருக்கிற நிறைய தான் பார்க்குறோம். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஒரே பனியாக தான் இருக்கும். ஆனால் அந்த பனிக்கு அடியில் நல்லா தோண்டி பார்த்தா உள்ள எலி பல்லி எல்லாமே கிடைக்குமா. சின்ன சின்ன பூச்சிகளும் இதுக்கு தேவையான எல்லா இறையும் கீழே தான் இருக்கும். அதனால தான் அந்த பனியை தோண்டி தோண்டி எடுத்து எப்படியோ அதுக்கு ஒரு எலி கிடைச்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது பரபரப்பான ரோட்டில் நடக்கிற ஒரு விசித்திரமான சம்பவம் தான். பைக்கில் வந்தவர் இந்த காருக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு நினச்சி வேகமாக போகும். எதிரில் ஒரு கார் வந்திருக்கு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பைக் அவ்வளோ வேகத்தில் போய் விழுந்தா கூட ஆள் அடுத்த செகண்டே எந்திரிச்சு நின்றுட்டாரு. அவருக்கு எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் ஒரு லேடி நடந்து வரதை பார்க்க முடியுது. இந்த பக்கம் ரெடியாக ஒரு மாடு நிற்கிது. மாடு அமைதியாக நின்னதுனால அதை பற்றி எதுவுமே யோசிக்கல, மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாடு எதிர்பாராத நேரத்தில் இவ்வளோ வேகமாக வந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுடுச்சு. அதை தடுக்கிறதுக்காக ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். அவரையும் சேர்த்தே கீழே தள்ளுது. ஆனால் அவர் எப்படியாவது அந்த அம்மாவை தூக்கிட்டு போக தான் பார்க்குறாரு. ரொம்ப கோபக்கார மாடாக இருக்கும் போல. எங்கே இந்த வீடியோவில் பாலத்துக்கு அடியில் நிற்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். நிறைய கார் வண்டியெல்லாம் ரோட்டில் போயிட்டுருக்கு. ஆனால் ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு காரு இப்படி தடுமாறி இடம் மாதிரி ஓரமாக நிற்கிற இவரை பார்த்து போகும் அப்படின்னு யாரும் நினச்சி பார்க்கல. கார் அப்படியே தலைக்குப்புற போகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. பக்கத்தில் நின்று எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இதே மாதிரி ஒரு சம்பவம் தான். ரோட்டில் நல்லா போயிட்டு இருந்த கார் திடுது பண்ணி எப்படி அந்தர் பெல்ட் அடிச்சு வந்து விழுது பாருங்க. சுற்றி இருந்த எல்லாரும் வேகமாக போய் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்க போகிறாங்க. தலைகீழ கிடந்த காரை தான் புரட்டி பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அந்த இடத்துல ஆட்கள் யாரும் நிற்காததுனால எதுவும் ஆகல. இருந்தாலும் ரொம்ப பரபரப்பான ரோட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. சுற்றி இருந்த யாராலும் நம்ப முடியல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, கார் வேகமாக போயிட்டுருக்கு. இந்த மதிலுக்கு அந்த பக்கம் நிற்கிற ஒரு பெரிய கிரெயின் அப்படியே தொப்புனி கீழே விழுந்துடுச்சு. சுவரையும் உடச்சிட்டு, சுவர் உடஞ்சதோடு மட்டும் இல்லாமல் எப்படி ரோட்டில் குறுக்க வந்து விழுந்திருக்கு பாருங்க. நல்ல வேளையை அந்த காரில் வேகமாக போயிட்டு இருந்தவர் உடனே சுதாரிச்சு நிறுத்திட்டாரு. 10 அடி முன்னாடி போயிருந்தா அவ்வளவுதான் போல. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இவ்வளவு நடந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் தண்டவாளத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். பைக் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருக்குது. ஆனால் கேட் இன்னும் போடவே இல்லை. அதனால பைக்கில் வந்தவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி பைக்கில் வந்தவர் ட்ரெயினோட சத்தத்தெல்லாம் கேட்டதுனால போகலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு எப்படியோ கடந்து போயிட்டாரு. அதே தைரியத்திலையும் வேகத்திலையும் தான் இவருமே போறாரு. ஆனால் ட்ரெயின் ரொம்ப நெருங்கி பக்கத்தில் வந்து கடைசியில் தட்டிட்டே போயிடுச்சு. ட்ரெயின் தூரத்தில் வர மாதிரி தெரியும், ஆனால் கண் தட்டுறதுக்குள்ள பக்கத்தில் வந்துடும். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, அந்த பக்கத்தில் ஒரு குட்டி குழந்தை தான் ரோட்ல உட்காந்து விளையாடிட்டு இருக்கு. இந்த விஷயம் தெரியாம இங்க இருந்து ஒரு கார் போகுது. அதுவுமே சரியா ஒரு திரும்புற இடத்துல அந்த குழந்தை உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டுபிடிக்கவே முடியல. கார்ல போனவர் இது எதிர்பார்க்கவே இல்லை. கார் வேகமா ஓட்டி போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் காரை நிறுத்திட்டு பாக்குறாரு. ஆனா நடுவுல மாட்டி இருந்ததுனால அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகல. இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ரொம்ப விசித்திர சம்பவம் ஆயிடுச்சு. பதறி அடிச்சு ஓடி வந்து தூக்கி இருக்கிறாரு. சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்க மட்டும் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா எந்த நேரத்துல எங்க நழுவி போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது.